நீங்க எப்போ நல்லா தெரியும் நான் தனியா ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னாலே உங்களுக்கு பிசாசு வஞ்சிக்கிறான் அர்த்தம். பர்சனல் பிரேயர் வேணும். ஆனால் கூடி ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும்னு சொல்றாரு. அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். அவர் நடுவுல நான் இருக்கிறேன். ஏன் நீங்க தனியா கூட ஜெபம் பண்ண ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஜெபம் பண்றோம். சபைக்கு வந்து கூடி ஜெபம் பண்ண முடியாது. நீங்க சபைக்கு ஒருவேளை வந்துட்டா கூட ஒருமனப்படவே முடியாது. வேற எங்கேயோ சிந்தனை போகும். ஏன்னா நீங்கள் ஒருமனப்படும் பொழுது நீ என்ன இங்க ஜெபிக்கிறியோ, எதற்காக நீ ஜெபிக்கிறியோ அந்த ஜெபம் நிச்சயமாய் நிறைவேறும். நீங்கள் சபையாராய் கூடி குடும்பமாய் கூடி சரீரமான கிறிஸ்துவின் சரீரமான சபையுடைய அவயங்களாய் நீங்கள் ஒருமனப்பட்டு கூடும் பொழுது தேவன் அந்த இடத்தில் நடுவில் இருக்கிறார். அதனால நீ ஜெபிக்கிற ஜெபம் எதுவாயிருந்தாலும் அதற்கு பரலோகத்திலிருந்து பதில் வருகிறது. அதனாலதான் வாரத்துல 7 நாளும் இங்க மீட்டிங் எதுக்கு வைக்கிறோம்? ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கும் பொழுது தேவன் மகிமை அடைகிறார். தேவன் அதை விரும்புகிறார். பூமியில் ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கும் பிதாவினாலே உண்டாகும். நீ என்ன பிரேயர் பண்றியான்னு சொல்றாரு. 2 பேருக்கு மேல நீங்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது இணைந்து ஒருமனப்பட்டு இந்த பூமியில் எதை ஜெபித்தாலும் சொல்றாரு பரலோகத்திற்கு பிதா அதற்கு பதில் அளிக்கிறார். அது விடை கொடுக்கிறார். உன் ஜெபத்துக்கு ஆண்டவர் செவி சாய்க்கிறார். எங்க 2 பேர் மேல ஒருமனமாய் கூடி ஜெபிக்கும். அதனாலதான் சபையானது உண்டாக்கப்பட்டது. ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஏன் ஆண்டவர் கூடி வரும் பொழுது கர்த்தருடைய ஜெபம் கேட்கப்படுகிறதுனா 2 பேராக 3 பேர்களோ என் நாமத்தினாலே எங்கு கூடுகிறார்களோ அங்கு அவர்கள் நடுவில் நான் இருப்பேன். அல்லேலூயா ஆமென்.